யாருக்கும் இருக்கக்கூடாது. கட்சிக்காரருக்கு வேலை இல்லை. அனுப்புங்க முதல்ல. திமுகவினர் பணிமனைக்குள் நுழைந்ததால் ஆத்திரமடைந்து பேருந்து ஊழியர்கள் கட்சிக்காரர்களுக்கு இங்கு என்ன வேலை என்று கேள்வி கேட்டு காவலர்கள் முன்பே திமுகவினரை விரட்டியடித்துள்ளனர். இந்நிகழ்வானது பேசும் பொருளாக மாறியுள்ளது. குடியாத்தம் பேருந்து நிலையத்திற்கு திமுக எம்எல்ஏ அமலு மற்றும் அவருடன் சில திமுகவினர் பேருந்துகள் இயங்குகின்றனவா என்பதை பார்க்க சென்றுள்ளனர். இந்நிலையில் கட்சிக்காரர்களை கண்டதும் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் கேள்விகளை கேட்டு உள்ளே வரக்கூடாது என்று கூறி துரத்தியுள்ளனர். காவலர்கள் தடுத்துமே அது பயனற்று போயிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம் அமல், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய பணம், பலன்களை வழங்குதல் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுத்ததை அடுத்து ஜனவரி 9 முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக டிசம்பர் 19ஆம் தேதி அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 16 தொழிற்சங்கங்கள் நோட்டீஸ் வழங்கின. இதன் தொடர்ச்சியாக தற்போது நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் 95% அரசு பேருந்துகள் இயங்குவதாக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 50% ஊழியர்கள் பணிக்கு செல்லவில்லை எனினும் பேருந்து ஓடுவதாக அரசு பொய்க்கணக்கு காட்டுகிறது என்று பலரும் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். மேலும் தற்காலிக பணியாளர்களை கொண்டு பேருந்துகளை தமிழக அரசு இயக்கி வருகிறது. இதனால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் மக்கள் உயிருடன் திமுக அரசு விளையாடுகிறது என்றும் சமூக ஆர்வலர்கள் கடுமையாக கொந்தளித்து வருகின்றனர். போராட்டத்தை குறித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், பேருந்தை பேருந்தாக வையுங்கள், பேருந்து பயணிக்க சாலைகளை சரியாக போடுங்கள், பேருந்து ஊழியர்களுக்கு அவர்களின் ஊதியத்தை முறையாக வழங்க வேண்டும், அவர்களிடமிருந்து பிடித்து வைத்திருக்கும் பணத்தை அவர்களிடம் திருப்பி கொடுக்கத்தானே அவர்கள் கேட்கிறார்கள், அதை திருப்பி கொடுத்தால் தானே அது நியாயமான அரசு, அவர்களின் 7500 கோடி பணம் எங்கே என்று சரமாரியாக கேள்வி கேட்டு திமுக அரசை சாடியிருப்பதும் கவனிக்கத்தக்கது.